ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவி சேனல். இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை கூட்டு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயிட்டோன்னு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். நான் காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகா போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூட்டுக்கு எவ்வளோ கூட்டு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயமும் வதங்கிருச்சு. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கினதும் தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் உப்பு போட்டு சிறுபருப்பு கழுவி போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே நம்ம பருப்பை ஊற வச்சிடணும். அப்போ சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்துடும். போட்டு இப்போ ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சோம்னா நம்மளுக்கு பருப்பு வெந்துடும். இப்போ கீரையை அலசி வச்ச கீரையை போட்டு கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடினோம்னா நம்மளுக்கு கூட்டு ரெடி ஆகிடும். இது நீங்கள் சாப்பாட்லேயும் போட்டு பிடிச்சி சாப்பிட்லாம், சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். முருங்கைக்கீரைனாலே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.